அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ள பார்த்தா கார்த்திக் அப்பா உள்ள நுழையிறாரு. வேகமா கார்த்திகோடைய பாட்டி ஓடி போய் வீட்டுல எம்பிட்டு பிரச்சனை நடந்துடுச்சுன்னு தெரியுமாடா, நீ எங்கடா போய் தொலைஞ்ச, இந்நேரம் உன் பொண்டாட்டி சாக தெரிஞ்சாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாட்டி சொன்னதும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்பா கேட்குறாரு. நீ ஏன் உள்ள போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாட்டி சொன்னதும், இங்க உள்ள பார்த்தா கஸ்தூரி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வெளியே பார்த்தா கார்த்திகா நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. நிலா கிட்ட எப்படியாவது ஃபோன் பண்ணி சொல்லணும், நம்ம ஃபோன் உடஞ்சிருச்சு, பாட்டி ஃபோன்ல இருந்து தான் எப்படியாவது நிலாவுக்கு இந்த தகவலை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா கார்த்திக் அண்ணன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் கஸ்தூரி அழுதுகிட்டு இருக்கையில இங்க கார்த்திக் அப்பா வந்து கேட்கிறாரு, ஏன் கஸ்தூரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கையில, இவ என்ன காரியம் பண்ண தெரிஞ்சான்னு தெரியுமாங்க, போயும் அந்த கேவலக்கட்ட பிச்சைக்கார பையன் இருக்கேன் பாத்தீங்களா சேரேன், அவனை கல்யாணம் பண்ண தெரிஞ்சுட்டாங்க. அவனை கல்யாணம் பண்றக்காண்டி வீட்டுல இருக்கிற சர்டிபிகேட் இட்டிவிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பையில வச்சுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டா. நல்ல வேலைக்கு நான் பார்த்து அவளை தடுத்து அவளை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலங்க. அதனாலதான் கையில கிடந்த மாத்திரை டப்பா எடுத்துட்டு வந்து வாயில போற மாதிரி கொஞ்ச நேரம் சீனை போட்டேன். நான் மாத்திரை முழுங்கிருவேனா, நம்ம பெத்த சிரிக்கி இவளுக்காக நான் எப்படிங்க சாக முடியும், நான் சாகிற காலம் அப்படிலாம் பண்ணலைங்க. அது எப்படிங்க உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்கையில, நான் நல்ல வேலைக்கு அம்மா என்கிட்ட வேகமா வந்து படபடன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவோ ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்று போச்சு. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத கஸ்தூரி, ஒண்ணு கிடக்க ஒண்ணு உனக்கு ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சிருக்கோம், இந்த செய்தியெல்லாம் சம்மந்திக்காரவ காதுக்கு போச்சுன்னு வை, நம்மள என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஏதாவது ஆகி ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் தெரிய முடியுமா, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத, அவ இந்த மாதிரி பண்ண போறா, உனக்கு சந்தேகம் இருக்கா, ரூம்ல போட்டு கதவை பூட்டிரு, சாப்பாட்டுக்கு மட்டும் கதவை தர, மத்தபடி மத்த நேரத்துக்கு எதுக்கு கதவை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா அப்பாவும் கஸ்தூரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஜன்னல் வழியா கார்த்திகா கேட்டுறாங்க, நீங்க பண்ண டிராமாக்கு பயந்தான் நான் சேரன் மாமாவை கோயில காக்க வச்சிருக்கேன், உங்களை போய் நான் என்னமோ நினைச்சிட்டேனே, இனிமேல் எதுவுமே கிடையாது, அம்மாவாது அப்பாவாது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்ப நீங்க எனக்காக சாகலாம் கிடையாது, இந்த மாதிரி டிராமா தான் போட போறேன்னு எப்போ உங்க வாயிலே வந்துச்சோ, நான் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, யாரு கண்ணையும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட் அந்த வீட்டுல இருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா யோசிக்கிறாங்க. நம்மள இந்த ரூம்ல வச்சு பூட்டிடக்கூடாது, அதுக்கு ஏதாவது இப்ப பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா போயிட்டு கார்த்திகா அம்மா கிட்ட, மா நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருமா, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே கேக்குறேம்மா, எனக்கு எதுக்குமா சேரன் மாமாவது ஒண்ணுமே வேணாம், நான் சேரன் மாமாவெல்லாம் மறந்துடுறேம்மா, நீ யார கை காட்டுறியோ நான் அவங்களுக்கே கழுத்தை நீட்டிடுறேம்மா, நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சுமா, இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேம்மா, என்னைய மன்னிச்சிருமா, இனிமேல் நீ இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பேசையில, அப்படி சொல்லுடி நான் பெத்த தங்கமே, ஏண்டி இப்படி பண்ற, நீ நல்லா இருக்கணும், நீ நல்ல வாழ்க்கையை வாழணும், நீ போற இடத்துல கண்கலங்காம இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தானே நானும் அப்பாவும் இம்புட்டு தூரம் சிரமப்படுறோம், இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டே, எங்களுக்கு அதுவே போதும், போய் சாப்பிட்டுட்டு படு, காலகாலத்தை தூங்கி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொன்னதும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா போனதும் அப்பதான் கார்த்திகா அப்பா கேக்குறாரு, ஏண்டி இவ உண்மையிலே திருந்திட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கிட்ட கேட்டதும், ஏங்க நான் மாத்திரை வாயில போட பார்த்தேல அதுல கொஞ்சம் பயந்துட்டா போல, என்னதான் இருந்தாலும் 10 மாசம் அவளை சமந்து பெத்தவல்லையா, என்னதான் இருந்தாலும் தாய்ப்பாசம் அவளுக்கு இருக்காதா, அதாங்க நம்ம பிள்ளை மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், சரிடி சரி எதுக்கா இருந்தாலும் அவன் மேல நீ ஒரு கண்ணு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா சொல்லிட்டு போயிறாரு. இங்க கார்த்திகா அம்மா பார்த்தா கார்த்திகாவை மொத்தமா நம்பிடுறாங்க. வீட்டுல பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க. கதவை திறந்து பாக்குறாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, யாரும் இல்ல, இப்படியே ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பார்த்தா சர்டிபிகேட் எல்லாத்தையும் பேக்ல வச்சுட்டு நைஸா கதவை திறந்து நைட்டு வீட்டுல யாருக்கும் தெரியாம இங்க சேரன் வீட்டு வாசல் வழியா பின்பக்கமா வந்துடுறாங்க. இப்ப நிலா பார்த்தா தண்ணி குடிக்கிறதுக்காண்டி கிச்சனுக்கு எந்திரிச்சு வராங்க. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்கறத பார்த்ததும் இங்க நிலா போய் பாக்குறாங்க. அங்க கார்த்திகா பையோட கையில நிக்கவும், என்னங்க இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், அட ஏன் கேக்குறீங்க நிலா, எங்க அம்மா என்னை கோயிலுக்கு போக விடாம தடுத்து தப்பான முடிவெல்லாம் எடுக்க போயிட்டாங்க நிலா, என்னால வர முடியல, அதான் இப்ப வந்திருக்கேன்ல, தயவு செஞ்சு நீ உள்ள விடுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்டதும், சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கூப்பிட்டாங்க. இங்க கார்த்திகா பார்த்தா உள்ள வந்ததும் லைட்டை போட்டு எல்லாரும் எந்திரிக்க வச்சுறாங்க. இங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் எந்திரிச்சதும் இங்க சோழனும் பல்லவனும் பார்த்தா கார்த்திகா பிடிச்சி திட்ட போறாங்க, ஏங்க
இப்போ வந்திருக்கீங்க? உங்களை எப்போ வர சொன்னா இப்போ வந்திருக்கீங்க? கோயில்ல எங்க அண்ணனை பட்டு வேஷ்டி சட்டையோட மாப்பிள்ளை குளத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் பாண்டியன் எல்லாரும் பேசினதும் அப்பதான் நிலா, ஐயோ கொஞ்சம் பொறுங்க, அவங்க வீட்டுல நடந்ததை சொன்னாங்க, அவங்க அம்மா தான் தடுத்துட்டாங்களா, இப்பயுமே வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்காங்க, நம்ம விடிஞ்சதுமே விடிய காலையில ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடணும், இல்லாட்டி கோயிலுக்கு போயிடணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்து எப்படியாவது கார்த்திகா கழுத்துல அண்ணன் தாலி கட்டிடணும், அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாலும் நம்ம போலீஸ் ரீதியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க.